மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரீனியா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சையில் வரக்கூடிய முக்கியமான பூச்சி தாக்குதலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல சிட்ரஸ் பட்டர்ஃப்ளை. இந்த சிட்ரஸ் பட்டர்ஃப்ளை வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா காகத்தோட எச்சம் மாதிரி இலைகளுக்கு மேலே இருக்கும். அந்த புழு எப்படி மாறும் அப்படின்னா பச்சை கலரில் தடித்த புழுவாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த புழு எப்படி இலைகள் எப்படி சாப்பிடும் அப்படின்னா இரகுலர் ஷேப்பில் அங்கங்கே ஓட்ட போட்ட மாதிரி கடிச்சு சாப்பிடும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு விளைச்சல் இருக்காது, இலைகளும் காஞ்சி போன மாதிரி வதங்கி போயிடும். ரெண்டாவது ஃப்ரூட் சக்கிங் மாத், அதாவது பழச்சாறு உறிஞ்சும் அந்துப்பூச்சி. இது என்ன பண்ணும் அப்படின்னா பழங்களில் ஸ்டா போட்டு உரியிற மாதிரி அதோட சாறுகளை என்ன பண்ணும் அப்படின்னா உறிஞ்சி நல்லா சாப்பிடுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா பழம் அழுகி போன மாதிரி ஆகிடும். அதுக்கடுத்து பழகி என்ன பண்ணும் அப்படின்னா பழங்கள்ல அங்கங்கே ஓட்ட போட்டு முட்டையிட்டுரும். அந்த முட்டைகள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா புழுவா பெருக்கம் அடைஞ்சி அந்த புழு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி பழத்தில் அழுகின மாதிரி காட்சி அளிக்கும். அதில் அழுகி போன மாதிரி ஸ்மெல்லு அதிகமாக வரும். இதனால மார்க்கெட்டுக்கே ரேட் போகாது, விளைச்சல் நம்மளுக்கு கம்மியாக தான் கொடுக்கும். அதுக்கடுத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தா சாருறிஞ்ச பூச்சிகளான வெள்ளையி, அஸ்வினி பூச்சி, பேன், செம்பேன், இலைப்பேன், லீஃப் மைனர்னு சொல்லக்கூடிய ரயில் பூச்சி அல்லது பாம்பு பூச்சி, அதுக்கடுத்து சிட்ரஸ் சில்லிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாருறிஞ்ச பூச்சிகள். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இலைகளுக்கு அடியில் இருந்து அதில் இருக்கக்கூடிய பச்சையத்தை சார் உரியிற மாதிரி சார் உறிஞ்சு சாப்பிட்ரும். சார் உரியதுனால என்ன ஆகும் அப்படின்னா இலைகள் காஞ்சி போய் பழுத்து போன மாதிரி மஞ்சள் கலர்ல நிறம் மாறிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதோட சிவியரா என்ன ஆகும் அப்படின்னா இலைகள் காஞ்சி போய் ரொம்ப அப்படியே கொட்டி போன மாதிரி ஆயிடும். அப்படியே அங்கங்க பார்க்கும்போது மொட்டை மொட்டையா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இது இல்லாத என்னென்ன இருக்கு அப்படின்னா மாவு பூச்சி, செதில் பூச்சி. இதுவும் அதே மாதிரி தான், இலைகள்ல மட்டும் இல்லாத காய்கள்லையும் இந்த மாவு பூச்சும் செதில் பூச்சியும் அங்கங்க செதிலா ஒட்டி போயிட்டு இருக்கும். அதனால ஒட்டி அதுல இருந்து சாரை உறிஞ்சி சாப்பிட்றதுனால ஒளிச்சேர்க்கை இருக்காது. அதுல உணவூட்டமே செயல்படாததுனால ஒளிச்சேர்க்கை சுத்தமா முற்றிலும் தடைபட்டு போயிடும். இது இல்லாத என்னது அப்படின்னா வேர்ல வரக்கூடிய நூற்புழு தாக்கம். இந்த நூற்புழு என்ன ஆகும் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாது. மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர் முடிகளை அதிகமாக சுரண்டி சாப்பிட்ரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா வேர்கள் அழுகி போன மாதிரி ராட் ஆகி போய்விடும். மேலே வேர் பகுதிகளில் மட்டும்தான் இதோடைய சிம்டம்ஸ் தெரியுமா அப்படின்னா மண்ணுக்கு மேலே செடிகள் எப்படி ஆகிடும் அப்படின்னா ஃபுல்லாக காஞ்சி போன மாதிரி குச்சி குச்சியாக நீட்டாக தோணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தா நம்ம தயாரிப்பான இன்ஃபினிட்டி தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம். இதில் மொத்தம் 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. மெட்டாரைசியம் அனிசோஃபிலே, பிவேரியா பேசியானா, வெட்டிசிலியம் லெக்கானி, வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் அண்ட் நிமோரியா ரிலே. இதில் இருக்கக்கூடிய பொக்கோனியா ஸ்பீஷஸ் நூற்புழு தாக்கத்தை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு நுண்ணுயிரி. இது ஒரு பேக்கெட் 250 கிராம். இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா 2 to 4 நாளைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியில் நல்லா நம்ம ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சு 3 டோஸ் நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டோஸ் எப்படி கொடுக்குறோன்னா ஸ்ப்ரே மூலயமா கொடுக்குறோம். அதுக்கடுத்து 15 நாள் இடைவெளி விட்டு என்ன கொடுக்குறோம்னா செகண்ட் டோஸ் வேர் சிகிச்சை மூலயமா நம்ம கொடுக்குறோம். அதுக்கடுத்து ஒரு 30 நாள் இடைவெளியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பியும் 3வது டோஸ் வேர் சிகிச்சை மூலயமா கொடுக்குறோம். இந்த வேர் சிகிச்சை மூலயமா எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்று ட்ரிப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா சொட்டு நீர் முறையில் டைரெக்டாகவே நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணியில் கரைச்சி நம்ம ஒவ்வொரு மரத்துக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஊற்றி விட்டலாம். எனவே விவசாயிகளாகிய அனைவரும் இதை வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 8489259360